இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அக்கினி தேவாலயங்கள் ஊழியங்கள் சார்பாக உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்த இடங்கள், தெரிந்து கொண்ட இடங்களை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போய்விடுகிறார்கள். மறந்து போகிறபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் சபைகளுக்குள்ளே பார்க்கிறோம், ஜனங்கள் சபைகளுக்குள்ளே இல்லை. நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவரை தேடி ஓடி வராங்க, பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரை தேடி ஓடி வராங்க, கஷ்டங்கள் வரும்பொழுது ஆண்டவரை தேடி ஓடி வர்றாங்க. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்குறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட நன்மைகளை நம்பி தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆகவே இந்த 430 வருஷங்களும் அடிமைகளாக வாழ்ந்த கால பகுதியிலே அவர்கள் பார்வோன் ராஜாவுக்காக பித்தோம் ராமசேஸ் என்கிற பட்டணங்களை கட்டி கொடுத்தார்கள். மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்வோனாலும் அவனுடைய ஆளோட்டிகளாலும் அவர்கள் படுகிற வேதனைகள், துன்பங்கள், அவைகள் நிமித்தம் தேவனை நோக்கி முறையிடுகிறாங்க. எங்களுக்கு நீதி செய்ய யாரும் இல்லையா? எங்களுக்கு எவ்வளவுதான் காலம்தான் இந்த சிறை வாழ்க்கை? எத்தனை நாளைக்குத்தான் நாங்கள் இப்படி செங்கல்ல அறுத்து கொடுத்து கஞ்சி குடிக்க வேணும் என்று அந்த பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய சமூகத்திலே அந்த பெருமூச்சின் சத்தம் போய் எட்டின பொழுது தேவன் மோசேயை அனுப்பி பார்வோனுக்கு முன்பதாக, பார்வோனுடைய கண்களுக்கு முன்பதாக பலவிதமான அற்புதங்களை செய்கிறார். ஆனால் பார்வோனுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யவில்லை. அவருடைய இருதயம் கடினப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன செய்றான்னு சொன்னால், அவர் தாமே ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனங்களை எகிப்தில இருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆகவே எகிப்தில இருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அவர்கள் அங்கே செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். பின்னால பார்வோனுடைய படைகள் நிற்கிறாங்க. அவர்கள் தேவனை நோக்கி, மோசேயை நோக்கி முறையிடுறாங்க. மோசே, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த செங்கடலுக்கு கரையில ஒன்று வந்து கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லி தேவன் செங்கடலை பிளந்தார். அந்த செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். ஒரு வெட்டாந்தரையில நடந்து போவது போல நடந்து போனார்கள். அங்கால மற்ற கரையில போய் மிரியாமும் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து பாடினார்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு சொல்லி. இப்படி பாடி துதித்து இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பசி எடுத்த பொழுது, வனாந்தரத்திலே பசி எடுத்த பொழுது வானத்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். தண்ணீர் தாகம் ஏற்பட்ட பொழுது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். ரட்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது காடைகளை வரவழைத்து ரட்சியை கொடுத்தார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை வெயில் தாக்காதபடிக்கு பகலிலே மேகஸ்தம்பமும், இரவிலே அங்கே பிரச்சனைகள் ஆபத்துகள் வந்து அவர்கள் அழிந்து விடாதபடிக்கு இரவிலே அக்னி ஸ்தம்பமாக வழிநடத்தினார். அவர்கள் போட்டிருந்த பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. அவருடைய சரீரத்திலே வியாதிகள் வந்து அவர்கள் மரித்து வியாதிகள் நிமித்தமாக அங்கே அவர்கள் பிரச்சனைகளுக்குள்ளே போகவில்லை. இவ்விதமாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே அந்த ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஆகவே இப்படியாக நாங்கள் வரும்பொழுது பார்க்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வந்தடைந்தார்கள். வந்தடைந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கு தேவனிடத்திலே இருந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். தேவனை விட்டு போய்விட்டாங்க. அதை குறித்து தான் நாங்கள் இந்த வேளையில நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இதை பார்க்கிற நேரத்திலும் கூட, இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலும் கூட எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார்,
என்னுடைய ஜனங்கள், நான் அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள், அவர்கள் 2 தீமைகளை செய்துட்டாங்க. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுட்டாங்க. 2வது, அந்த தங்களுக்கென்று சொல்லி தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை உண்டு பண்ணி கொண்டாங்க. தேவனை விட்டுட்டாங்க. 2வது, உலக ஆசீர்வாதங்கள் அதுதான் தங்களுக்கு நிரந்தரம் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு போனார்கள். கொண்டு போய் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்காத ஒரு வெடிப்புள்ள தொட்டியை உண்டு பண்ணி கொண்டார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் அவருடைய இருதயம் உடைந்து போகிறது. தேவனுடைய இருதயம் உடைந்து போகிறது. அவருடைய உடைந்த இருதயத்தினோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்துட்டாங்க, என்ன விட்டுட்டாங்க, நம்ம வெடிப்புள்ள தொட்டியை செய்துட்டாங்கன்னு சொல்லி 2 நாங்கள் அதில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்திலிருந்து, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, மூத்த மகன் இளைய மகன் சொல்லி. ஆகவே இந்த இளைய மகனை தகப்பன் அதிகமாக நேசிக்கிறார். இந்த இளைய மகன் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறது நிமித்தம் அவன் என்ன செய்கிறான் சொன்னால், ஊருக்குள்ள போய் அவனுடைய வயதோட ஒத்த ஃப்ரெண்டோட சிநேகிதம் சேருகிறான். கெட்ட நண்பர்களோட போய் சிநேகிதம் சேருகிறான். ஆகவே கெட்ட நண்பர்களோட சிநேகிதம் சேர்ந்து அந்த கெட்ட நண்பர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறார்கள்? நீ உன்னுடைய அப்பாவிடத்தில் போய் உனக்கு வர வேண்டிய சொத்தை 2ஆ பிரி, உனக்கும் அண்ணனுக்கும் இருக்க அப்பாவுக்கு இருக்கிற சொத்தை 2ஆ பிரித்து உன்னுடைய பங்கை கொண்டு வா, நாங்கள் என்ன செய்வோம், தூரத்துக்கு போவோம், உன்னுடைய அப்பாவுக்கு தெரியாத இடத்திலே நாங்கள் தூரமாய் போய் நாங்கள் ஜாலியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், எங்களுடைய விருப்பம் போல வாழலாம் என்று சொல்லி சொன்ன பொழுது இவன் தகப்பனிடத்தில் வர்றான். இளைய மகன் வந்து சொல்றான், அப்பா, எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை, எனக்கும் அண்ணாவுக்கும் இருக்க வேண்டிய அந்த சொத்தை நீங்க 2ஆ பிரிச்சு என்னுடைய பங்கைத்தாங்க. எனக்கு உங்களுடைய உறவு தேவையில்லை, எனக்கு தேவை என்னுடைய சொத்து. ஆகவே இவன் இந்த சொத்தை தகப்பனிடத்திலே அங்கே பறித்து கொண்டு போகிறான். தகப்பனிடத்தில் இருந்து பறித்து கொண்டு போகும் பொழுது தகப்பனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. தகப்பனுடைய உள்ளம் உடைக்கப்பட்ட பொழுது இவன் அங்கே மகனை பார்த்த வண்ணமாக இருக்கிறான். ஆகவே இளைய மகன் போகிறான், எல்லாவற்றையும் கொண்டு போய் தன்னுடைய ஆசை நண்பர்களோடு சேர்ந்து அவன் விரும்பினபடியே செலவு செய்கிறான். ஆகவே அவனை தேடி தெரியாத நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். சொத்து இருக்கும் பொழுது அவனை தேடி வந்தார்கள். ஆகவே அவனிடத்தில் இருந்த பணம் செலவழிந்தது, சொத்துக்கள் செலவழிந்தது, அவன் உடுத்தி இருந்த ராஜ்ய வஸ்திரத்தை கூட விற்று போட்டார்கள். அப்படியாக ஒவ்வொருத்தராக இளைய குமாரனை விட்டு விலகத் தொடங்கினார்கள். ஒவ்வொருத்தரும் இளைய குமாரனை விட்டு விலகத் தொடங்கின பொழுது அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் உண்டாகினபடினால இவனுக்கு பசி ஒரு பக்கம், அடுத்த கட்டமாக அவன் நம்பி வந்த நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஒன்றுமில்லை. அவை இவன் யோசிக்கிறான், என்ன செய்கிறது, என்னுடைய வீட்டுக்கும் போக இயலாது, இப்ப நான் ஒன்று செய்வோம்னு சொல்லி எங்கேயாவது வேலை தேடி போவோம்னு சொல்லி அங்கே வேலை தேடி கொண்டு வரும் பொழுது பன்றிகள் மேய்க்கிற பன்றிகள் வளர்க்கிற ஒரு இடத்துக்கு வருகிறான். அங்க வந்து முதலாளிடத்துல கேட்கிறான், ஐயா, எனக்கு பசிக்குது, என்னுடைய பசியை போக்குவதற்கு நான் உங்களிடத்தில் ஏதாவது வேலை கேட்கணும்னு சொல்லி சொன்ன பொழுது அவன் சொல்றான், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, பண்டி கூட்டம் இருக்கு, நீ அந்த பண்டிகளை மேய்க்க வேணும்னு சொல்லி. ஆகவே சரியன் இவன் சந்தோஷப்படுகிறான். என்னன்னு சொன்னால், தேசத்திலே கொடிய பஞ்சம். ஆகவே கொஞ்சம் கொடிய பஞ்சமாக இருக்க உணவில்லை. அவன் யோசிக்கிறான், பண்டிகை வைக்கிற அந்த தவிட்டையாவது நான் சாப்பிட்டு திருப்தியா இருப்பவன் சொல்லி பண்டி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். அங்கே போன பொழுது படுக்கிறதுக்கு பாய் இல்ல, போர்க்கிறதுக்கு பெட்ஷீட் இல்ல, தலையணி இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல. ஆகவே இவனும் பண்டியோட சேர்ந்து ஒரு பண்டியாய் போயிருக்கிறான். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போய் இன்றைக்கு துன்மார்க்கமான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனிதன், இந்த இளைய குமாரன் என்ன யோசிக்கிறான், என்னுடைய அப்பாவுடைய வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு படுக்கிறதுக்கு பாய் இருக்கிறது, போர்க்கிறது எல்லாம் இருக்குது,
ஆனால் நானோ இப்பொழுது கொடிய வேதனைப்படுகிறேன், உணவுக்காய் கஷ்டப்படுகிறேன் சொல்லி இப்போ ஒன்று செய்வோம். எழும்பி என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவோம். அங்க போய் நான் இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லை. தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லல. அவன் சொல்றான், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தூரத்தில் இருக்கலாம், ஆண்டுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன நிலையில இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து அப்படியாக போய்விடுவீர்களா இருந்தால், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்லி. ஆகவே அந்த எந்த நண்பர்களை நம்பி இளையகுமாரன் போனானோ அந்த நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. தகப்பன் வாசலிலே காத்து கொண்டு இருக்கிறார். இப்ப இளைய குமாரன் எழும்பி வருகிறான். வந்து அங்கு தகப்பனிடத்தில் சொல்றார், அங்கே அப்பா, இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு முன்பதாக ஓடி போய் தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை அங்கே பெரிய ஒரு விருந்து பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். விலை உயர்ந்த மோதிரத்தை போடுகிறதை பார்க்கிறோம். விலையேற பெற்ற பாதரட்சியை போடுகிறதை பார்க்கிறோம். விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துகிறதை பார்க்கிறோம். பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். பூமியிலே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டுடைய ஆசீர்வாதம் தங்க வேணுமாக இருந்தால், ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர வேணுமாக இருந்தால், இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்கப்பா, ஆண்டவரே நான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேன், ஆண்டவரே நீர் தந்த ஆண்டவரே பணத்தையும் பொருளையும் நம்பி, நீர் தந்த வாழ்க்கையை நம்பி, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன் அப்பா, உம்மை விட்டு போயிட்டேன் ஆண்டவரே. இதனால் இன்றைக்கு எத்தனையோ கஷ்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ துன்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ வேதனைகளை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஐயா. நீர் என்னை மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால கழுவும் ஐயா. என்னை மறுபடியும் உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் சொல்லி நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இழந்து போன நன்மைகளையும் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே சொன்னீரப்பா, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டார்கள், தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டு பண்ணினார்கள் சொல்லி. ஆகவே நாங்கள் கெத்தாவே எத்தனையோ ஆண்டவரே நன்மைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கெத்தாவே அந்த நன்மைகளை நம்பி உம்மை விட்டு தூரம் போயிட்டோம் ஆண்டவரே. அதனால எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள் ஆண்டவரே, எத்தனை துன்பங்கள் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனை இழப்புகள், எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஐயா. நீர் எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும் ஐயா. எங்களை கைவிடாதையும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும் ஐயா. அவர்கள் மேல உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. நீர் அவர்களை மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி அணைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இழந்து போன நன்மைகளையும் இழந்து போன ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை தாரும். உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை கீழே போடப்படும் திரையில் போடப்படும் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு கூட உங்களுக்கு யாருக்காவது வியாதிகள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் அல்லது ஏதாவது தேவைகள் இருக்குமா இருந்தால் தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் அதில் நம்பர் போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். மறுபடியும் நாங்கள் இப்படியாக ஒரு தேவனுடைய வார்த்தையின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.